ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ வந்துட்டு என்னோடய ஆஃப்டர்நூன் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிச்சிருக்கேன். இது வந்து சண்டே, அதாவது இன்றைக்கி எடுத்த வீடியோ தான். இன்றைக்கி வந்துட்டு நான்வெஜ்லாம் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக வெஜிடேரியனாகவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ப்ளைன் சாம்பார் வச்சுட்டு ஏதாச்சும் 2 காய் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். ஸோ என் கண்ணில் பட்டது வந்து அவரைக்காவும் இந்த காலிஃப்ளவர் தான். சரி, அவரைக்காவை வந்துட்டு பொரிச்சிட்டு காலிஃப்ளவரை வந்து ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு வந்து பருப்பு ஃபஸ்ட்டே வேக வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேகமாகவே வேலை முடிஞ்சிடும். அப்படிங்கிறதுக்காக தான் பருப்பையும் அது கூட வந்துட்டு பூண்டையும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சிடலான்னு வேக வச்சிட்ருக்கேன். சரி, நீங்கள் சொல்லுங்கள், சண்டே இன்றைக்கி உங்களுக்கு டே எப்படி போச்சு? அதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு, வெஜிடேரியனா இல்லை நான்வெஜ்ஜா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக சண்டேனாலே நான்வெஜ் இல்லாத வாரம் கிடையாது தான். பட் இந்த தடவை ஏன் நான் நான்வெஜ் எடுக்கலை அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி தான் மீன் எடுத்தோம். அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் மீனும் நண்டும் வீட்டில் எடுத்தோம். ஸோ அதனால் இந்த வாரம் வந்துட்டு நான்வெஜ் எடுக்க வேணாம், வெஜிடேரியனாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்னொன்று, காய் வந்து நிறையாவே வாங்கிட்டு வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்ததுனால சரி கொஞ்சம் வீணாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, வேகமாகவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வெஜிடேரியனே முடிவு பண்ணி வச்சாச்சு. பட் ஒரு சில பேர் என்ன தான் நான் நான்வெஜ் சாப்பிட்டாலும் டெய்லியுமே நான் நான்வெஜ் சாப்பிட்டு தாண்டா ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். அப்படி இருந்தும் இன்றைக்கி நாங்கள் முட்டை சாப்பிட்டோம் தான். நான்வெஜ் இல்லாத நாள் கிடையாது தான். அப்படி இருந்துச்சுன்னா அந்த நாள் கிடையாது தான். என்னையை பொறுத்தளவுக்கு நான்வெஜ்னால் அவ்வளோ விரும்பி நானும் சாப்பிடுவேன். நீங்கள் யாராவது என்னை மாதிரி இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஆல்சோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக சண்டேனாலே லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும். பட் எனக்கு சண்டே மட்டும்தான் வேகமாக ஸ்டார்ட் ஆகும். ஒரு 6 to 7 மணிக்கெலாம் எழுந்து சர்ச்சுக்கு கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காகவே வேகமாகவே எழுந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுவும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு அவ்வளோவா எடுத்துக்க மாட்டோம் சண்டே காலையில் மட்டும். ஏன்னா சர்ச்சுக்கு போகிறதுலே லேட் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு வந்துட்டு தான் மேக்ஸிமம் சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா அன்னைக்கு ஸ்கிப் பண்ணிடுவோம் முடிஞ்ச அளவுக்கு. ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ஹெவியாக ஏதாவது நல்லதாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது மோட்டிவ் தான் எப்பயுமே வந்துட்டு இருக்கும் வாரம் சண்டே ஆனாலே. உங்கள் யாருக்காச்சுமே சண்டேவும் எனக்கு வேகமாக தான் ஸ்டார்ட் ஆகும் டே அப்படின்னு யாராவது இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாவம் நீங்கள் சொல்லப்போனால், ஏன்னா நீங்கள் மித்த நாளும் வேகமாக எழுந்திருக்கணும், சண்டேவும் வேகமாக எழுந்திருக்கணுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் எனக்கு சண்டே மட்டும் தான் கொஞ்சம் வேகமாக ஸ்டார்ட் ஆகும், மித்த நாள்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும். உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் பாதி வேலையை முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக புளிக்கரைச்சி ஊற்றுற வேலை தான், அதுக்கே வந்தாச்சு. ஸோ கொத்தமல்லி எல்லாத்தையுமே போட்டுட்டு சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ப்ளைன் சாம்பார்லேருந்து காய்கறி சாம்பார் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். என்னமோ நான் தான் சொல்லித்தர மாதிரி வந்து சொல்லித்தர வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ அவரை பொரியலுக்குமே வந்துட்டு நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, கடுகு உளுந்து வெங்காயம் பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகா இதை மட்டும் போட்டுட்டு அப்படியே அவரையை போட்டுட்டு அது கூடயே உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்கணும் அப்படின்னா அப்படியே ரெடி ஆயிடும். எனக்கு இந்த மாதிரி செஞ்சால் தான் பிடிக்கும். ஒரு சில பேர் மசால் பொடி எல்லாமே சேர்ப்பாங்க. பட் எனக்கு அது வரை நான் ட்ரை பண்ணதும் கிடையாது. பட் யோசித்து பார்க்கும்போதே எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணும். அதனால் நான் அது மாதிரிலாம் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. சிம்பிள் அண்ட் நீட்டாகவும் இருக்கும் அண்ட் வேகமாகவும் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதனால தான் நான் இதை எப்பயுமே ப்ரிஃபேர் பண்ணுவேன். ஆல்சோ நீங்கள் எந்த காய் இந்த மாதிரி பொரியல் பண்ணுறீங்கனாலும் கொஞ்சம் தேங்காய் வந்து தூக்கலாக போட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலி. அதுவும் இல்லாமல் காயோட குவான்டிட்டி நீங்கள் கம்மியாக போட்டிருந்தாலுமே தேங்காய் நிறையா போடுறப்ப அதோட குவான்டிட்டியும் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். அதாவது இப்போ 2 பேர் சாப்பிட்ற இடத்துல வந்துட்டு தேங்காய் கொஞ்சம் நிறையா போட்டிங்க அப்படின்னா 3 பேரே அந்த காயை சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி குவான்டிட்டி வந்து அதுவாகவே அதிகமாகும். ஸோ இதை யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க, இல்லாட்டினா ட்ரை பண்ணலனாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேசிக்காகவே சண்டேவானா நான் கொஞ்சம் அப்படியே சோம்பேறியாக மாறிடுவேன். அப்படின்னா ஒரு சில நாள் வந்துட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுவோம். ஒரு சில நாள் வந்து தம்பி இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சான் அப்படின்னா கண்டிப்பாக அதை செஞ்சுட்டு மறுபடியும் ஆஃப்டர்நூன் செய்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப டிலே ஆகிடும். இதுவே மித்த நாள் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டைமிங் இருக்கும். இந்த டைமிங்லேயே தான் சாப்பிட்டு பழகியிருப்போம். அண்ட் ஆல்சோ அந்த ரொட்டீன்லேயே போய்கிட்டு இருக்கும் பொழுது இந்த டே வரும்போது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் லேட்டராகவும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணதுனால கொஞ்சம் வேகமாகவே சமைச்சு வேகமாகவே சாப்பிட்டுட்டோம். ஆக்சுவலி நான் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணலான்னு நினச்சிட்டு தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சேன். லாஸ்ட்டாக தான் பார்த்தா அது வந்து ஆயில் இல்லை. அதனால சரி அது அப்படியே இருக்கட்டும், ஈவினிங் போல் டீ குடிக்கிறப்போ வந்துட்டு நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். ஒரே ஒரு பொரியல் மட்டும், அவரை பொரியல் மட்டும் வச்சுட்டு அது கூட முட்டை ஆஃப் பாயில் மாதிரி போட்டுக்கலாம், இல்லை ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் தோணுனதுனால அதை அப்படியே வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் எந்த ஒரு ரெசிபி எதுவுமே ஷேர் பண்ணலை. லைட்டாக என்னோட ரொட்டீன் எப்படி இருக்கும் சண்டே ஆனால் ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அது போர் அடிக்காமவும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி என்னென்ன வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்துட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.